வணக்கம். உங்கள் அனைவருக்கும் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் நான் ஜெனி ஜீவராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மலர்ந்துள்ள புத்தாண்டை நாடளாவிய ரீதியில் மக்கள் கொண்டாடுகின்றனர். வீடும் சூழலும் நிறைவு பெற்று விளங்கும் சுதந்திரமானதொரு நாட்டிலேயே புத்தாண்டின் உண்மையான மகிழ்ச்சி உள்ளது. ஜனாதிபதி தெரிவிப்பு. உங்கள் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நாடு திரும்ப முடியாமல் 1000க்கும் அதிகமான இளைஞர்கள் ஜித்தாவில் பாலம் ஒன்றின் கீழ். கொரிய தீபகற்பத்தின் பதட்டத்திற்கு மத்தியில் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஜப்பான் விஜயம். தமிழ் சிங்கள புது வருடத்தினை இன்றைய தினம் இலங்கை வாழ் மக்கள் கொண்டாடி வருகின்றனர். மலர்ந்துள்ள விஜய வருடத்தினை வரவேற்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள கோவில்களில் விசேட பூஜைகள் இடம்பெற்றன. சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு பம்பலப்பட்டியில் உள்ள மாணிக்க பிள்ளையார் கோவிலில் இன்று காலை விசேட வழிபாடுகள் இடம்பெற்றன. விஜய வருடம் சிறந்த பலனை தர வேண்டும் என இந்துக்கள் வழிபாடுகளில் ஈடுபட்டனர். இதேவேளை விசேட பூஜை வழிபாடுகள் பம்பலப்பட்டி வஜ்ரா பிள்ளையார் கோவிலிலும் இடம்பெற்றன. தலைநகர் வாழ் இந்துக்கள் இந்த பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்டனர். யாழ் நகரிலும் புதுவருட கொண்டாட்டங்கள் களைகட்டின. புதுவருடத்தினை முன்னிட்டு நல்லூர் கந்தசுவாமி கோவில் உட்பட யாழ் நகரில் உள்ள பல கோவில்களில் விசேட வழிபாடுகள் நடைபெற்றன. திருகோணமலையிலும் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு ஆலயங்களில் விசேட வழிபாடுகள் நடைபெற்றன. திருகோணமலை திருக்கோணேஸ்வரர் ஆலயத்திலும் புத்தாண்டை முன்னிட்டு விசேட வழிபாடுகள் நடைபெற்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். திருகோணமலை பத்ரகாளி அம்மன் கோவிலில் இடம்பெற்ற விசேட பூஜை வழிபாடுகளிலும் மக்கள் கலந்து கொண்டனர். இதேவேளை மட்டக்களப்பில் உள்ள பல ஆலயங்களிலும் புத்தாண்டை முன்னிட்டு விசேட வழிபாடுகள் நடைபெற்றன. மட்டக்களப்பு மயிலம்பாவளி காமாட்சி அம்பாள் ஆலயத்திலும் சித்திரை புத்தாண்டு விசேட பூஜைகள் நடைபெற்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தின் களுவாஞ்சிக்குடியிலும் புத்தாண்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். விஜய வருடம் சிறப்பான ஆண்டாக அமைய வேண்டும் என பிரார்த்தித்து வவுனியா மக்களும் பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டனர். வவுனியாவில் உள்ள கோவில்களில் புதுவருட பிறப்பினை முன்னிட்டு விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றதுடன் இந்த வழிபாடுகளில் பெருந்திரளானோர் கலந்து கொண்டனர். இதேவேளை மலையக வாழ் இந்துக்களும் விஜய வருடத்தினை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். மலையகத்தில் உள்ள பல கோவில்களிலும் புதுவருட பிறப்பினை முன்னிட்டு விசேட பூஜைகள் நடைபெற்றன. புத்தளம் மாவட்டத்திலும் புதுவருட பிறப்பு கொண்டாடப்பட்டது. புத்தளம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயம் மற்றும் உடப்பு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்திலும் புதுவருடத்தினை முன்னிட்டு விசேட பூஜைகள் நடைபெற்றன. இதேவேளை சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு அம்பாறை மாவட்டத்தில் உள்ள கோவில்களிலும் இந்துக்கள் விசேட பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டனர். கல்முனையிலும் கோவில்களில் இடம்பெற்ற பூஜைகளில் பக்தர்கள் கலந்து கொண்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். தமது குடும்ப அங்கத்தவர்கள் சகிதம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச புத்தாண்டு பாரம்பரியங்களை நிறைவேற்றினார். தங்காலையில் அமைந்துள்ள கால்டன் இல்லத்திலேயே இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றன. பாரியார் ஷிராந்தி விக்ரமசிங்க ராஜபக்ச இன்று முற்பகல் அமைந்த சுப நேரத்தில் பால் பொங்க வைப்பதற்காக அடுப்பை மூட்டினார். புத்தாண்டு பாரம்பரியங்களை அடுத்து உணவு உட்கொண்ட பின்னர் கைவிசிட நிகழ்விலும் ஜனாதிபதி ஈடுபட்டிருந்தார். සියලුම දෙනාට සුබ අලුත් අවුරුද්දක් වේවා කියලා ප්‍රාර්ථනා කරනවා. උංගල් එல்லோருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்ததன் பின்னர் தமது வீட்டு தோட்டத்தில் மரக்கன்று ஒன்றையும் ஜனாதிபதி நாட்டி வைத்தார். ஜனாதிபதிக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக பிரதேச மக்கள் கால்டன் இல்லத்திற்கு வருகை தந்திருந்தனர். அதன் பின்னர் 2012ஆம் ஆண்டில் புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி அடைந்த 30 மாணவர்களுக்கு மும்மொழிகளிலான இலத்திரனியல் அகராதிகளை ஜனாதிபதி கையளித்தார். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட பலரும் வாழ்த்துச் செய்திகளை வெளியிட்டுள்ளனர். மலர்ந்துள்ள சித்திரை புத்தாண்டு எல்லோருக்கும் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிறைந்த புத்தாண்டாக அமைய வேண்டும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வாழ்த்தியுள்ளார். வீடும் சூழலும் நிறைவு பெற்று விளங்கும் சுதந்திரமானதொரு நாட்டிலேயே புத்தாண்டின் உண்மையான மகிழ்ச்சி உள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார்.
அரிசியில் நாட்டை தன்னிறைவு அடையச் செய்து ஒழுக்கம் நிறைந்த சமூகத்தை கட்டி எழுப்பி மகிழ்ச்சி பொங்கிய வகையில் இந்த புத்தாண்டை காண கிடைப்பதில் தான் திருப்தி கொள்வதாக ஜனாதிபதி தனது புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். சமாதானம், மகிழ்ச்சி மற்றும் சௌபாக்கியத்தினை நாட்டில் ஏற்படுத்தும் வகையில் உதயமாகியுள்ள இலங்கையின் மாபெரும் கலாச்சார பண்டிகையில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைவதாக பிரதமர் DM ஜெயரத்ன தெரிவிக்கிறார். இனமத பேதமின்றி உள்நாட்டு கலாச்சாரம் மற்றும் எமக்கே உரித்தான சம்பிரதாயங்களின் ஊடாக ஒற்றுமையுடன் தேசத்தை கட்டியெழுப்பும் பொறுப்பு அனைவருக்கும் உள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். உதயமாகியுள்ள புத்தாண்டு அனைவருக்கும் இடையிலான ஒற்றுமையின் ஓர் பலம் என எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியின் மூலம் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இன்று சிறந்த பண்புகள் சமூகத்தில் இருந்து மறைந்து செல்லும் பின்புலம் தோன்றியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிலேயே நாட்டின் சிறந்த எதிர்காலம் தங்கியுள்ளதாக தெரிவித்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் அதற்காக இன்றைய தினம் திட சங்கல்பம் பூண வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இலங்கை வாழ் மக்களுக்கு சௌபாக்கியம் நிறைந்த எதிர்காலத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு உறுதி வழங்குவதாக ஜனநாயக கட்சியின் தலைவர் சரத் பொன்சேகா தனது புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். கலாசார சிறப்புமிக்க தமிழ் சிங்கள புத்தாண்டு மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் ஓர் சிறந்த சந்தர்ப்பம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அதன் பிரதிபலன்களை அனுபவிக்கும் சம உரிமை அனைத்து இலங்கை பிரஜைகளுக்கும் உள்ளதாக சரத் பொன்சேகா வெளியிட்டுள்ள புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அநீதி, அசாதாரணம் அரசாளும் நிலையில் சர்வாதிகார நிர்வாகத்தை கவிழ்த்து சோசியலிச நிர்வாகம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு திட சங்கல்பம் பூண வேண்டும் என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் சோமவங்ச அமரசிங்க தெரிவித்துள்ளார். நாடு தற்போது பொருளாதாரம், அரசியல், சமூகம் மற்றும் சம்பிரதாயங்களில் பாரிய அளவில் வங்குரோத்து அடைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். புத்தாண்டு காலத்தில் கூட மக்கள் பாரிய அளவில் பொருளாதார சவால்களை எதிர்கொள்வதுடன் உள ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் சோமவங்ச அமரசிங்க குறிப்பிட்டுள்ளார். கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் புத்தாண்டு காலத்தில் அனர்த்தங்களில் சிக்கி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. எனினும் மதுபோதை மற்றும் வன்முறைகளின் மூலம் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கையில் குறைவு ஏற்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் திடீர் விபத்துகள் பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் கபில விக்ரமநாயக்க கூறினார். பல்வேறு அனர்த்தங்களில் சிக்கி நேற்றைய தினம் 223 பேர் தேசிய வைத்தியசாலையின் வெளி நோயாளர் பிரிவில் சிகிச்சை பெற்றுள்ளனர். கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் அது 4 வீத அதிகரிப்பாகும். கடந்த வருடம் புத்தாண்டின் போது 106 பேர் வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்றுள்ளதுடன் இந்த வருடம் அத்தொகை 123ஆக அதிகரித்துள்ளது. வீதி விபத்துகளுக்கு உள்ளான 45 பேர் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் அது 22 வீத அதிகரிப்பாகும். வன்முறைகள் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கையில் இம்முறை 60 வீத வீழ்ச்சியையும், மதுபோதினால் ஏற்பட்ட அனர்த்தங்கள் 64 வீத வீழ்ச்சியையும் காண முடிகின்றமை குறிப்பிடத்தக்கது. பட்டாசு கொளுத்தும் போது ஏற்பட்ட அனர்த்தங்களினால் இம்முறை 2 மாத்திரமே தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாதுகாப்பற்ற முறையில் பட்டாசு கொளுத்தியமினால் 23 வயதான இந்த இளைஞர் காயமடைந்துள்ளார். 8:30 மணியளவில் நான் பட்டாசு கொளுத்த முற்பட்டேன். அதன் போது எனது கை தவறியது. அதனாலே இந்த நிறுத்தம் ஏற்பட்டது. குறிப்பாக எதிர்வரும் சில தினங்களில் வீதிகளில் அதிகளவு நெரிசல் நிலவும். மிக முக்கியமாக பட்டாசு கொளுத்தும் போது அவதானமாக இருக்க வேண்டும். அத்துடன் புத்தாண்டு விளையாட்டு போட்டிகளின் போதும் கவனமாக செயற்பட வேண்டும். ඒත් එක්කම අවුරුදු උත්සවාත්‍රිත අනතුරු මෙම අනතුරු වලින් සම්බන්ධයෙන් විශේෂයෙන් සැලකිලිමත් වීම වැදගත්. விளம்பரங்களை அடுத்து எமது வீக்கெண்ட் பிரதான செய்திகள் தொடரும். பத்தலங்குண்டு தீவு மக்களின் வாழ்க்கை குடிநீர் பிரச்சினையுடன் மாத்திரம் நகரவில்லை. மாறாக சொல்லன்னா பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலேயே இவர்களின் வாழ்க்கை சக்கரம் சுழல்கின்றது. கடலால் சூழப்பட்ட இந்த தீவு மக்களின் ஜீவனோபாயம் மீன்பிடி. அனுதினம் அலையோடு போராடும் இவர்கள் அடிப்படை உரிமைகள் சிலவற்றிற்காகவும் போராட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இவர்கள் தொலைத்த உரிமைகளின் பட்டியலில் கல்வியும் ஒன்று. අඩුමතරම අකුරක්වත් දන්නේ නැති ළමයි තමයි ඉන්නේ. දැන් ඉන්නේ ළමයින්ට. ඇයි දැන් ඉගෙන ගන්න නැනේ? දැන් ඒ ළමයි කැරකි හැමතැනම කැරකි තමයි ඉන්නේ. சிறந்த கல்வி ஒரு மனித வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு இட்டுச் செல்லும் என்பது யதார்த்தம். எனினும் வத்தலங்குண்டில் உள்ள மக்களுக்கு இதுவரையும் கல்வி என்பது எட்டா கண்ணியாகவே இருந்து வருகிறது. இது ஒரு கல்வி கூடம்.
கல்வி பயில்வதற்கு கல்விக்கூடம் செல்ல எங்கும் இவர்களுக்கு இங்கு கல்வி போதிப்பதற்கு ஆசான் ஒருவர் இல்லாதிருப்பது கவலைக்குரியதே. இந்த மீனவர்களின் பிள்ளைகளுக்கான கல்வியும் இதுவரை வழங்கப்படவில்லை என்பதே அந்த மீனவர்களின் குற்றச்சாட்டாக காணப்படுகின்றது. ஏற்கனவே இந்த பகுதியில் ஆரம்ப கல்வி காணப்பட்ட போதிலும் தற்போது அந்த கல்வி இடைநடுவில் நிறுத்தப்பட்டுள்ளது. இங்கு கற்பித்த ஆசிரியர் ஒருவர் சுமார் 2 வருடங்களுக்கு முன்னர் இங்கிருந்து சென்றதுடன் இவர்களின் கல்வி எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களாகின. දැන් ඒගොල්ලෝ මොකද කරන්නේ මේ ඉන්න ළමයි? මේ ඉන්න ළමයි මොනවා එක්ක කැරකි ඉඳි වෙරළේ තමයි පිරිමි ළමයි භාගයක් ඉන්නේ වෙරළේ. වෙරළේනේ. ඔව් මූදේ. ඒගොල්ලන්ගේ ජීවිතේ මේ යනවා දැන් මූදේ. ඔව් ඒ තමයි ඉන්නේ පොඩි ළමයි ඉතින් ඕඩවල් ගන්න ඒ තැන්වල තමයි කැරකි ඉන්නේ. සර් අස්සලා ගියා. සර්ට පඩිය අඩුවෙන්ද සර් අස්සලා ගියා. දැන් ඉන්නේ ළමයි ඉතින් එහෙට මෙහෙට කැරකි තමයි ඉන්නේ ඉතින්. ගොඩක් සාමාන්‍ය දැනුම තමයි අපිට ලබා දුන්නේ. கல்வியில் கரை சேர துடிக்கும் இங்குள்ள மாணவர்களின் எதிர்பார்ப்புகள் ஈடேறும் நாள் வருமா? பிள்ளைகள் ஒரு 80-100 பேர் மட்டும் இச்சாங்க. இப்போ அவங்களுக்கு இப்போ ஸ்கூலே ஒன்றும் இல்லை, இப்போ பள்ளிக்கூடம் ஒன்றும் இல்லாதால சுவாமிகிட்ட தான் சொல்லி சுவாமி இப்போ வார மாதத்துலேருந்து பள்ளிக்கூடம் துவக்கத்துக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சு வச்சு இந்த வார மாதம் துவக்கின்னு சொல்லிச்சாங்க. தீராத பல பிரச்சனைகளை தீவுக்குள் அனுபவிக்கும் தமக்கு பிறந்திருக்கும் இந்த புத்தாண்டாவது சுபிட்சத்தை கொண்டு வரட்டும் என்ற பிரார்த்தனையோடு காத்திருக்கிறார்கள் வத்தலாங்குண்டு தீவு மக்கள். நியூஸ் ஃபர்ஸ்ட், உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. சவுதி அரேபியாவின் ஜித்தாவில் பல நாட்களாக தங்கியிருக்கும் தாம் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கியுள்ள போதிலும் தம்மை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என இலங்கை பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர். தொழில் வாய்ப்புகளை இழந்துள்ள தமக்கு பல நாட்களாக உணவு, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் வழங்கப்படவில்லை எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். தொழிலை இழந்த சுமார் 1200 இலங்கை பணியாளர்கள் ஜித்தாவில் திறந்த வழியில் தங்கியுள்ளனர். 4 நாட்களுக்கு முன்னர் பாலம் ஒன்றுக்கு கீழ் தங்கியிருந்த போது போலீசார் தம்மை அங்கிருந்து அகற்றியதாக இவர்கள் குறிப்பிடுகின்றனர். சொல்லி 80 சாக்கள் வந்தாங்க, வந்து எதுவும் சொல்லல. அவங்க சொன்னாங்க சரி உங்களுக்கு நாளைக்கு நல்ல 10 மணிக்கு தீர்மானம் எடுத்தாரன்னு சொன்னாங்க. சொன்னாங்க பாலத்துக்குள்ள போய் உறங்குங்க. பாலத்துக்குள்ள போகணும். பாலத்துக்குள்ள ஜவசத்துக்கு இரட்டி அடிச்சோம், எல்லாரும் இரட்டி அடிச்சோம். இல்ல மக்கள் ஓடி நாங்க இப்ப சாதனத்துக்கு கிடக்குறோம். எங்களுக்கு நடந்து கொள்ள கூட பிள்ளை இல்லாம இருக்கிறோம். அது நீங்க தயவு செய்து எல்லா சேவைக்கும் கொடுத்து எங்க அவளை பேர்த்தையும் எடுக்கணும். நம்ம நாட்டுக்கு எல்லாருமே கஷ்டப்பட்டு குடிக்கிறோம். தின்றதுக்கு குடிக்கிறதுக்கு யாருக்குமே இல்லை. நாங்களும் எல்லாத்தையும் எம்பசிக்கு போன எம்பசில ஒண்ணுமே சொல்றாங்க இல்ல. எம்பசில ரொம்ப பேருக்கு சொல்றேன், எங்களுக்கு சொல்லல எங்க நாட்டுல தான் சொல்லணும். நாங்க எல்லா அதையும் சொல்லிட்டோம். பொலிசுக்கு போனோம், முத்துவாகிட்டு போனோம், ஜோசப் போனோம், சரி எல்லாத்தையும் மொத்தம் ஒரு கேசுமே இல்லை. நடந்து கூட்டிட்டு போனாலும் பிரச்சனை எங்களுக்கு நாடு வந்து சொல்லணும். நாங்க முடிக்கணும். பெரிய சுற்றுலா அள்ளி ஏற்றணும். சாப்பாடு இல்லாட்டி பிரச்சனை இல்லை. அடிச்சு போயிட்டாங்க. தம்மை விரைவில் நாட்டிற்கு அழைத்து வருமாறு இவர்கள் கோருகின்றனர். இலங்கை பணியாளர்களுக்கு சவுதியில் ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது? சவுதி அரேபியாவட்ட යම්කිසි අනුග්‍රහයක්ගේ அனுசரணையாளர் ஒருவர் மூலம் சவுதி அரேபியா சென்றிருந்தால் அந்த அனுசரணையாளருக்கு கீழேயே இந்த பணியாளர்கள் தொழில் புரிகின்றனர். அவர்களும் முகவர் நிறுவனங்களிடம் பணம் பெற்று அனுசரணையாளர் ஒருவரின் கீழ் 10 அல்லது 15 பேர் அல்லது 25 பேரை சவுதி அரேபியாவுக்கு அழைத்து செல்கின்றனர். அந்த நாட்டின் மன்னர் சட்டத்தின் பிரகாரம் அனுசரணையாளர்கள் இன்றி வேறு இடங்களில் பணியாற்றுகின்றவர்கள் இருப்பின் அவர்களை நாட்டிலிருந்து வெளியேற்றுமாறு கூறப்பட்டது. அந்த சட்டத்துக்கு அமைய போக்கற்றவர்களாக அங்குமிங்கும் இவர்கள் தங்க ஆரம்பித்துள்ளனர். தேசிய பொருளாதாரத்திற்கு பெரும் பங்காற்றும் வெளிநாடுகளில் பணியாற்றும் இலங்கையர்கள் தொடர்பில் இதனை விட அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டார். எமது நாட்டின் சாதாரண மக்களை வாழ செய்வதற்காக வெளிநாடுகளில் பணியாற்றுகின்றவர்களின் பங்களிப்பு இன்றியமையாததாகும். அத்தகையவர்கள் அசௌகரியங்களுக்கு உள்ளாகி இருக்கும் நிலையில் உடனடி நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். பிரச்சனையிலிருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும். 6 லட்சம் பணியாளர்கள் சவுதி அரேபியாவில் இருக்கின்றார்கள் என்றால் இந்த பிரச்சனை காரணமாக எத்தனை பேர் பாதிக்கப்பட போகின்றனர்? இந்த பிரச்சனை குறித்து எத்தனை பேர் தலையிட்டுள்ளனர்? இது குறித்து தேடி பார்க்கும் பொறுப்பு அரசாங்கத்துக்கு உள்ளது. நாட்டை வாழ வைப்பதற்காக டாலர்களை அனுப்புகின்ற நாட்டின் வீரர்கள் பற்றி போலியாக கருத்துக்களை முன்வைக்காது உண்மையிலேயே அவர்களின் பிரச்சனைகளில் தலையிட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்.